கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவன் அருளியப்ப மினிஸ்ட்ரி மூலமாக உங்களோடு தொடர்பு கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைக்கும் இந்த நாளிலும் தேவன் நமக்கு கொடுக்கிற வார்த்தை 55ஆம் சங்கீதம் 22ஆம் வசனம். கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோதும் தள்ளாட ஓட்டார். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட்டார். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய இருதயத்தில் உள்ள பாரத்தை, சுமையை, பிரச்சனைகளை தேவ சமூகத்திலே வைத்துவிட வேண்டும். அவர் மாத்திரமே நமக்கு உதவி செய்கிறவர். அவர் உன்னை ஆதரிப்பார். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில ஒருவேளை கண்ணீரோடு வாழ்ந்து கொண்டு இருக்கலாம், இருதயத்திலே கவலையோடு வாழ்ந்து கொண்டு இருக்கலாம், அல்லது கடன் பிரச்சனையிலே உபத்திரவத்திலே வாழ்ந்து கொண்டு இருக்கலாம். எந்த ஒரு பாரமாக இருந்தாலும் தேவ சமூகத்திலே வைத்து விட வேண்டும். ஹல்லேலூயா. அவர் நம்மை ஆதரிக்கிறவர். நம்முடைய வாழ்க்கையில ஒருபோதும் அவர் நம்மை தள்ளாட விட்டார், கைவிட மாட்டார். நீதிமானை அவர் ஒருபோதும் தள்ளாட விட்டார். பிரியமானவர்களே, ஒருவேளை இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் என்னென்ன பிரச்சனையில இருக்கிறீர்களோ தேவ சமூகத்தில் வைத்து விடுங்கள். உங்களுடைய இருதயத்தில் உள்ள பாரத்தை, சுமையை கர்த்தருடைய சமூகத்தில் வைக்கும்போது கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். ஒருவேளை மனிதர்கள் உங்களுக்கு உதவி செய்ய மறந்து போகலாம், ஆனால் கர்த்தர் உங்களை ஒருபோதும் கைவிட மாட்டார். அவர் ஒருபோதும் உங்களை புறம்பே தள்ளாதவர், உங்களுக்கு ஆதரவு கொடுக்கிறவர், உதவி செய்கிறவர். நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட்டார். நாம் எப்பொழுது இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டோமோ, அவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டோமோ, அவர் நம்மை நீதிமான்களாய் மாற்றியிருக்கிறார். நம்மை அவர் ஒருபோதும் வெட்கப்பட விட மாட்டார். ஒருபோதும் அவர் நம்மை மறப்பதில்லை. ஹல்லேலூயா. தகப்பனும் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்துக் கொள்வார் என்று சங்கீதக்காரன் கூறுகிறார். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே மனிதர்கள் நம்மை கைவிடலாம், உறவினர்கள் கைவிடலாம், சொந்த பந்தங்கள் கைவிடலாம். கர்த்தர் நம்மை ஒருபோதும் கைவிட மாட்டார். நம் பிரச்சனையோடு வாழும்போது, கண்ணீரோடு வாழும்போது கர்த்தர் மாத்திரமே நம்மோடு கூட இருப்பார். நம்முடைய பிரச்சனைகளை நீக்குவார், நம்மை சுகப்படுத்துவார், ஆசீர்வதிப்பார், நம்மை பலப்படுத்துவார். ஒவ்வொரு நாளும் நம்மோடு கூட தங்கியிருப்பார். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பிள்ளைகள் இருதயத்திலே பாரத்தோடு துக்கத்தோடு இருக்காதபடிக்கு எல்லாவற்றையும் தேவ சமூகத்திலே வைத்து விடுவோம். அண்ணாளுடைய வாழ்க்கையிலே குழந்தை இல்லாமல் இருந்தது. அவள் தன்னுடைய இருதயத்தில் உள்ள சுமையை தேவ சமூகத்தில் வைத்தாள். இருதயத்தில் உள்ள பாரத்தை கர்த்தரிடத்தில் அர்ப்பணித்தாள். கர்த்தர் ஜெபத்தை கேட்டார். கர்த்தர் அதிலிருந்து அவளுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கட்டளையிட்டார். எதை அவள் விரும்பினாலும் அதே போல கர்ப்பத்தின் கனி ஆசீர்வதித்து கொடுத்தார். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் கூட நம்முடைய இருதயத்துள்ள பாரத்தை கர்த்தர் மீது வைத்து விட வேண்டும். ஹல்லேலூயா. அந்த பாரங்களை, சுமைகளை நாமே சுமக்காதபடிக்கு இயேசு கிறிஸ்துவிடம் அர்ப்பணிக்கும் போது அவர் பார்த்து கொள்வார். அவர் நம்மை மன்னித்து ஏற்றுக்கொள்வார். நம்முடைய பிரச்சனைகளை நீக்குவார். அதற்கேற்ற வழி வாசலை திறப்பார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள் சோர்ந்து போகாதிருங்கள், விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு இருங்கள். கர்த்தர் நம்மை நடத்துவார். ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். நம்மை நாமே அவருடைய சமூகத்திலே தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிப்போம். ஜெபம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, மெய் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த நாளில் கூட நம்முடைய வார்த்தைகளோடு எங்களோடு பேசினீரே, அதற்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளும் கனிமணி போல எங்களை பாதுகாத்து கிருபையோடு ஜீவனோடு வைத்திருக்கிறீரே, அதற்காக நன்றி அப்பா. நல்லவரே மெய் துதிக்கிறோம், வல்லவரே மெய் துதிக்கிறோம், மகிமை உள்ளவரே மெய் துதிக்கிறோம். நேற்றும் இன்னும் மாறாத எங்கள் அன்பு நேசரே மெய் துதிக்கிறோம் அப்பா. இப்பொழுது இணைந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் இப்படியே கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். என் தேவன் தாமே ஆசீர்வதிப்பீராக. பிள்ளைகள் செய்த தவறுகள், குறைகள், குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னிங்கப்பா. இப்படியே பரிசுத்த இரத்தத்தினால் கழுவி சுத்திகரிப்பீராக. ஒவ்வொரு குடும்பங்களையும் இப்படியே கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். பிள்ளைகள் என்னென்ன காரியங்களுக்காக காத்திருக்கிறார்களோ எல்லாவற்றிலும் நன்மையை கட்டளையிடுங்கப்பா. யாரெல்லாம் வேலைக்காக காத்திருக்கிறார்களோ பிள்ளைகள் படிப்பு கேட்டு நல்ல வேலையை ஏற்படுத்தி கொடுங்க. யாரெல்லாம் கர்ப்பத்தின் கனிக்காக காத்திருக்கிறார்களோ என் தேவன் ஆசீர்வதிங்க. தடைகள் எல்லாவற்றையும் நீக்கி ஆசீர்வதிப்பீராக. அப்படியே வல்லமினால் நிரப்புவீராக. ஒவ்வொரு குடும்பங்களையும் அர்ப்பணிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் கடன் பிரச்சனையிலே, உபத்திரவத்திலே, கண்ணீரோடு வாழ்கிறார்களோ என் தேவன் அந்த குடும்பங்களை ஆசீர்வதிங்கப்பா. குடும்பத்தில் உள்ள தரித்திர நிலைமைகள் எல்லாம் இயேசு கிறிஸ்து நாமத்தினால நீங்க போகட்டும். கர்த்தரே கூட இருந்து ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் கணவன் மனைவிக்கிடையே பிரிவினையோடு பிரச்சனையோடு வாழ்கிறார்களோ என் தேவன் அந்த குடும்பத்தில் தேவ சமாதானத்தை கொடுங்க. பிரிவினைகள் எல்லாம் இயேசு கிறிஸ்து நாமத்தினால் நீங்க போகட்டும். கர்த்தரே ஆசீர்வதிப்பீராக. எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் பலவீனத்தோடு, சோர்வோடு, வியாதியோடு கஷ்டப்படுகிறார்களோ என் தேவன் அவர்களுக்கு நல்ல சுகத்தை கொடுங்க, பலத்தை கொடுங்க, ஆரோக்கியத்தை கட்டளையிடுங்கப்பா. பலவீனத்திலே உடைய பலன் பரிபூரணமாய் விளங்கட்டும். உடைய நன்மையினால் நிரப்புவீராக. எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் திக்கற்றவர்களாய் தனிமையோடு வாழ்கிறார்களோ
கணவரால் கைவிடப்பட்ட ஒரு நிலைமையில யாருமே இல்லாமல் கஷ்டப்படுகிறார்களோ என் தேவன் அவர்களுக்கு உதவி செய்யுங்க. திக்கற்ற பிள்ளைகளுக்கு நிறைய சகாயர் என் தேவன் மாத்திரமே உதவி செய்ய முடியும். பொருளாதார தேவைகளை சந்திங்கப்பா, பிள்ளையுடைய படிப்பு காரியங்களை சந்திங்க, பண தேவைகளை சந்திங்க, சூழ்நிலையெல்லாம் சாதமாக மாற்றி விடுங்க. அப்படியே கரங்களில் அர்ப்பணிக்கிறோம். இந்த இரவு நேரத்தில் இன்பமான நித்திரை கொடுங்கப்பா. சொப்பன தரிசனங்களோடு எங்களோடு கூட பேசுங்க. வரப்போகிற காரியங்களை எங்களுக்கு வெளிப்படுத்துங்கப்பா. முற்றிலுமாக தாழ்த்துக்கிறோம். சத்துரு கொண்டு வருகிற போராட்டங்கள், பிரச்சனைகள், மரண பயங்கள், இருளின் அதிகாரங்கள், ஆபத்துகள், நாச மோசங்கள், தீமைகள், விக்னங்கள் எல்லாவற்றிற்கும் விலைக்கு எங்களை பாதுகாத்துக் கொள்வீராக. ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதிங்கப்பா. ஒவ்வொரு குடும்பத்திலும் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிங்க. நம்முடைய கரங்களிலே தாழ்த்துகிறோம். முற்றிலுமாக எங்களை பாதுகாத்துக் கொள்வீராக, வழி நடத்துவீராக. தாழ்த்தி ஜெபிக்கிறோம். எல்லா துதி கன மகிமையெல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.